வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத தையிட்டி விகாரைக்கு எதிரான இன்றைய போராட்டம். மன்னார் மாவட்ட சிவில் அமைப்புகளுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் கலந்துரையாடல். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக திரட்டப்பட்ட கையெழுத்துக்கள் அரசாங்கத்திடம் கையளிப்பு. யாழ், திருகோணமலை மாவட்டங்களில் எரிபொருளுக்கு மக்கள் வரிசையில். அடுத்த 37 நாட்களுக்கான எரிபொருள் வெளியான அறிவிப்பு. கட்டுநாயக்கவில் ரத்து செய்யப்பட்ட விமானங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மைத்திரி ரணிலுக்கு எதிராக விசாரணை. வவுனியாவில் கட்டுப்பாட்டை இழந்து தூணுடன் மோதிய மோட்டார் சைக்கிள் ஒருவர் பலி. வெடித்து சிதறிய சமையல் எரிவாயு சிலிண்டர், இளம் யுவதி பரிதாப உயிரிழப்பு. துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டவர் மீது வாழ்வெட்டு. பருத்தித்துறை கடலில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர். படைபலம் பேராபத்தில் முடியும், ஐநா பொதுச்செயலர் அபாய அறிவிப்பு. கமேனியை பின்தொடர்ந்துள்ள மரணம் வெளிவந்தது இஸ்ரேலின் துல்லிய தாக்குதல் பின்னணி. அமெரிக்காவுக்கு மரண அடி கொடுப்போம், ஈரான் சபாநாயகர் எச்சரிக்கை. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல், ஐநா சபை கடும் கண்டனம். தொடர்வன விரிவான செய்திகள். சட்டவிரோத தையிட்டி விகாரைக்கு எதிரான இன்றைய போராட்டம். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. இன்று மாலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளை மாலை வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபை மண்டபத்தில் மன்னார் மாவட்ட சிவில் அமைப்புகளுக்கும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் உள்ளிட்ட பல சிவில் சமூக தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலில் ஏக்கியராட்சி அரசியலமைப்பு நிராகரிப்பும் சமஷ்டி அரசியலமைப்பு வலியுறுத்தல் தொடர்பாகவும் தலைவர் கஜேந்திரகுமாரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. குறிப்பாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்ற அடிப்படையில் அருண்குமார திசாநாயக்க அரசாங்கத்தால் கொண்டுவரப்படவிருக்கின்ற 2015க்கும் 19க்கும் இடையில் தயாரிக்கப்பட்ட வரைவை அடிப்படையாக கொண்டு புதிதாக கொண்டுவரப்பட உள்ள அரசியல் யாப்பு வரைவு ஏக்கியராட்சிய வரைவு என்பது அந்த ஒற்றையாட்சி வரைவின் ஆபத்துகள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் அந்த வரைவு நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அதற்கு மாற்றாக தமிழர்களுடைய அரசியல் தீர்வாக தமிழர்களின் தேசம், அதனுடைய இறைமை, தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டி தீர்வை தமிழ் தரப்பு முன்வைக்க வேண்டிய நிலையில் அவ்வாறான ஒரு பொது வேலை திட்டத்தில் சிவில் அமைப்புகளும் அரசியல் தரப்புகளும் இணைந்து பொது இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டியதன் அவசியம் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் இந்த கருத்துக்களோடு முழுமையாக இணங்கிக் கொண்டனர். அத்துடன் கடந்த 15/2/2026 அன்று நல்லூர் சட்டநாதர் கோயில் வீதியில் அமைந்துள்ள இளம் கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் சிவில் அமைப்புகளும் அரசியல் தரப்புகளும் ஒன்று கூடி கலந்துரையாடி கூட்ட முடிவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த அரசியல் அமைப்பு யோசனையை திம்பு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தயாரிப்பது என்று இணக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் ஒரு பொது சபையாக செயல்படுவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இந்த விடயமும் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டது. மன்னாரில் நேற்று கலந்து கொண்டவர்கள் அந்த பொதுச்சபையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒரு சமஷ்டி யோசனையை முன்வைக்கவும் இந்த விடயத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்று தெளிவுபடுத்தவும் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் அரசாங்கத்தை பாதுகாக்கும் புதிய பயங்கரவாத தடைச்சட்ட முன்மொழிவை கைவிடக் கோரியும் திரட்டப்பட்ட கையெழுத்துக்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 14ஆம் தேதி தொடக்கம் வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் சமூக அமைப்புகளால் நடத்தப்பட்ட கையெழுத்து போராட்டம் நேற்று முன்தினம் நிறைவுக்கு வந்துள்ளது. இதையடுத்து நேற்றைய தினம் திரட்டப்பட்ட அனைத்து கையெழுத்துக்களும் நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பிரதி செய்யப்பட்ட கையெழுத்து பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுக்கும் இந்தியா, அமெரிக்கா, சுவிஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட தூதரகங்களிடம் நேரில் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் எரிபொருள் நிலையங்களில் மக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதற்ற நிலை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் அந்த பிரதேச மக்கள் வரிசையில் நிற்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று யாழ் வடமராட்சியில் குஞ்சர்கடை, நெல்லியடி, மந்திகை மற்றும் கிராமக்கோடு, பருத்தித்துறை ஆகிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மிக நீண்ட வரிசையில் எரிபொருள் நிரப்புவதற்கு மக்கள் காத்திருந்தனர். அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் பெட்ரோல் பெறுவதற்காக நேற்று மாலை முண்டியடித்துக் கொண்ட நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கிண்ணியா, மூதூர், புல்மோட்டை உள்ளிட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சங்கம் சுட்டிக்காட்டியது.
அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டி.வி. சாந்த சில்வா இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் எந்தவிதமான விநியோக நடவடிக்கைகளும் தாமதமாகவில்லை என்றும் எரிபொருள் விநியோக நடவடிக்கை இன்று தொடர்ச்சியாக இடம்பெறுவதோடு நாளைய தினம் விநியோக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. சாதாரணமாக நிலைமை உருவாவதற்கு முன்னர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை தினம் என்றும் நீண்டவாறு இறுதி விடுமுறை என்பதால் இந்த நிறுவனம் மேலவே தீர்மானித்தபடி வழமை போல எரிபொருள் விநியோகத்தை நடத்த முடியும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் வான்வெளி மூடப்பட்டதால் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நோக்கி புறப்படவிருந்த அனைத்து விமானங்களும் இன்று மாலை 5 மணி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை 6:15 மணி நிலவரப்படி கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வரவிருந்த 18 விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்படவிருந்த 25 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. மேலும் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்ட 2 பீஸ் ஏர் மற்றும் ஏர் அரேபியா விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு திரும்பியிருந்தன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டம் அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடிதம் ஒன்றினூடாக இதற்கான பணிப்புரை விடுக்கப்பட்டதாக சட்டம் அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பூனாவை பகுதியில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். நேற்று மாலை குறித்த நபர் பூனாவ பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியின் அருகில் இருந்த தூணுடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற நபர் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் மரணமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவத்தில் வரக்வேவ பகுதியைச் சேர்ந்த 30 வயதான நபர் ஒருவரை உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக பூனாவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதில் சமையலில் ஈடுபட்ட இளம் யுவதி ஒருவர் உயிரிழந்தார். இந்த சோக சம்பவம் குருநாகல் கல்கமுவை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றது. கல்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதான இளம் யுவதி ஒருவர் இவ்வாறு உயிரிழந்தார். நேற்று பகல் தன்னுடைய வீட்டின் சமையல் அறையில் மதிய உணவை தயார் செய்து கொண்டது போது எதிர்பாரா விதமாக எரிவாயு சிலிண்டர் வெடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வெடிப்பு சம்பவத்தின் போது ஏற்பட்ட கடும் தீக்காயங்கள் காரணமாக அந்த யுவதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சமையல் அறையில் உள்ள எரிவாயு அடுப்பு அல்லது குழாயில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. வீட்டிற்குள் புகுந்து நபரொருவரை சுட முற்பட்ட இனம் தெரியாத துப்பாக்கிதாரி மீது அந்த வீட்டின் உரிமையாளர் நாற்காலி மற்றும் வெட்டுக்கத்தியால் தாக்குதல் நடத்தியுள்ளார். தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்தவர் குருநாகல் அளவு பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிய வருகிறது. களுத்துறை ரஜவத்து பகுதியைச் சேர்ந்த பெத்தா என்பவர் தன்னிடம் பெற்ற 30,000 ரூபாய் கடனை திருப்பித் தருவதற்காக தன்னுடைய வீட்டுக்கு வந்ததாகவும் அப்போது அவருடன் வந்த இனம் தெரியாத நபர் தன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. அந்த சமயத்தில் தன்னுடைய வீட்டிலிருந்து நாற்காலி மற்றும் வாளால் அவரை தாக்கி விரட்டியதாக முறைப்பாட்டாளர் தெரிவித்தார். தாக்குதலுக்கு இலக்கான அந்த நபரை போலீசார் கைது செய்த நிலையில் அவரிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் 4 தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை கடலில் தொழிலுக்கு சென்ற தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கடலுக்கு சென்ற தொழிலாளி படகின் இயந்திரத்தில் தூண்டில் கயிறு சிக்கியது. அதை சீர் செய்ய முற்பட்ட போது கடலில் விழுந்து காணாமல் போயிருந்தார். பின்னர் அவருடன் சென்ற சக கடற்றொழிலாளி தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து பருத்தித்துறை கொட்டடி பகுதி கடற்றொழிலாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட படகுகளில் தேடுதல் நடத்தி சடலத்தை கண்டுபிடித்து இன்று காலை 10 மணியளவில் கரை சேர்த்தனர். மீட்கப்பட்ட தொழிலாளி பருத்தித்துறை கொட்டடியைச் சேர்ந்த விஜயகுமார் நிக்சன் வயது 23 என்ற ஒரு குழந்தையின் தந்தை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் இன்றைய ராணுவ தீவிரப்பாட்டை நான் கண்டிக்கிறேன். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைபலத்தை பயன்படுத்துவதும் அதைத் தொடர்ந்து பிராந்தியம் முழுவதும் ஈரான் பழிவாங்குவதும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை குறைமதிப்புக்கு உட்படுத்துகின்றது. அனைத்து உறுப்பு நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் உள்ளிட்ட சர்வதேச சட்டத்தின் கீழ் தங்கள் கடமைகளை மதிக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸ் தெரிவித்தார். எந்த ஒரு நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது அரசியல் சுதந்திரத்துக்கு எதிராகவோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கங்களுக்கு முரணாக வேறு எந்த வகையிலும் படைப்பலத்தை பயன்படுத்துவதற்கான அச்சுறுத்தலை சாசனம் தெளிவாக தடை செய்வதாக அவர் தெரிவித்தார். ஐநா சாசனம் உள்ளிட்ட சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் சர்வதேச மோதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கு வேறு எந்த சாத்தியமான மாற்று வழியும் இல்லை என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பதற்கான அடித்தளத்தை சாசனம் வழங்குகிறது என அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார்.
ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி மீது மேற்கொள்ளப்பட்ட கூட்டு தாக்குதலின் பின்னணி தொடர்பில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பு கடந்த சில மாதங்களாக கமேனியின் நகர்வுகள் மற்றும் இருப்பிடங்களை துல்லியமாக கண்காணித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அவர் தன்னுடைய முக்கிய ஆலோசகர்களுடன் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு வளாகத்தில் கூட இருந்தது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு வான் மற்றும் கடற்படை நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தாக்குதல் நேரம் முன்னோக்கி மாற்றப்பட்டதாகவும் முக்கியமாக கமேனி அங்கு இருப்பார் என CIA உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இஸ்ரேல் நேரப்படி காலை 6 மணியளவில் நீண்ட தூர துல்லிய ஆயுதங்களுடன் போர் விமானங்கள் புறப்பட்டதாக தெரிய வருகிறது. ஈரானின் உச்சத்தலைவர் அலி கமேனியை கொன்ற அமெரிக்காவுக்கு மரண அடி கொடுப்போம் என ஈரான் சபாநாயகர் முகமது பாகர் ஹலிஃபா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தலைவர்களை மோசமான குற்றவாளிகள் என்று அழைத்து ஈரான் சபாநாயகர் அவர்களின் இஸ்லாமிய குடியரசு மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களுக்காக பேரழிவு தரும் அடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சுட்டிக்காட்டினார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் அவை கண்டனம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பாதுகாப்பு கூட்டத்தில் கருத்தொன்று பகிரப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவையின் பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கருத்து தெரிவிக்கையில், ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலும் ஈரானின் பதிலடி தாக்குதலும் கண்டிக்கத்தக்கவை. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு கடும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் சர்வதேச மோதல்களை அமைதியான முறையில் தீர்க்க சாத்தியக்கூறுகள் இல்லை. இந்த தாக்குதலால் லியன்னாவில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை வீணடிக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.